எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நம்ம தோட்டத்துக்கு இன்றைக்கி காலையில் நேரமே கிளம்பி போயாச்சுங்க. தர்ணியும் குட்டிக்கு லீவ் அப்படிங்கிறனால அவளையும் கூட்டிகிட்டு தான் தோட்டத்துக்கு வந்து போயிடணும். தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா தோட்டத்தை கிராஸ் பண்ணி தான் நம்ம தோட்டத்துக்கு வந்து போகணும். அப்போ அங்கே இருக்கிற மாங்காய் மரமும் இந்த டேபிள் ஆரம்பிச்சுங்க. நாங்கள் சும்மானாலும் போய் ஒரு விசிட் அடிக்காமல் வரவே மாட்டேங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. காய் அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. நம்ம தாத்தா தோட்டத்தில் இப்போ கரும்பு வந்து போட்டிருக்காங்க. நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம 2 in 1 பர்பஸ்ன்னு சொல்லிக்கலாங்க. தர்ணியை குட்டிக்கு பார்த்திங்கன்னா அது இப்போ வெய்ய காலத்துக்கு ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு மரம் செடி கொடிகளுக்கு கூட ஒரு கிணறுன்னு கூட சொல்லிக்கலாம், குட்டி கிணறுன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம கிணறு ரொம்ப குட்டி அப்படிங்கிறதுனால தண்ணி வாய்க்கால் தண்ணி நின்னோடனே 1 மாதத்துக்கு தாங்க தண்ணி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் செடி கொடிகளுக்கு தண்ணி விடுறதுக்கு தண்ணியே இருக்காது. அதுக்கு போர் தண்ணி விடுறதுக்கு தாங்க இந்த படுத்தா வந்து நாங்கள் முதல்ல போட்டிருந்தோம். நாங்கள் பண்ணின தப்பால் தான் இவ்வளோ தூரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. படுத்தால் தண்ணி ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா படுத்தா வந்து வெயிலில் காஞ்சி இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிருக்காது. தண்ணி கிணத்துல வந்தோடனே இது கண்டுக்காமல் விட்டுட்டேங்க. அதனால அது எங்களை பார்த்திங்கன்னா ஆப்பு வைக்கிற மாதிரி ஆப்பு வச்சு விட்டுருச்சு. சரி, நம்மளுக்கு தேவைப்படும் போது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோடனே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நடந்த பாசம், குப்பை, கல், மண் எல்லாமே நான் க்ளீன் பண்ணேங்க. என் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற மரம் செடி கொடி இதெல்லாமே படுத்தாவை காயப்படுத்தாத மாதிரி எல்லா பக்கமும் சுத்தம் பண்ணி விட்டு படுத்தா வந்து விற்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. நாங்கள் அடியில் கிடக்கிற படுத்தா சாக்கு எதுவுமே வந்து எடுக்கல. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த படுத்தா வந்து சேஃப்டி அதிகம் அப்படிங்கிறனால அந்த படுத்தாவுக்கு மேலே தான் விரித்தோம். படுத்தால லேசாக கல் குத்துனாலும் அது தண்ணி படப்பட காயமாகி ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒழுகறக்க ஆரம்பிச்சிரும். ஃபைனலாக படுத்தாலாம் விரிச்சு விட்டதுக்கப்புறம் பார்க்குறக்கே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு வழியே வேலையை முடிச்சாச்சுடா அப்படின்னு நாங்கள் நினச்சது கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடணும். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் வேலை ஃபுல்லாகவே இழுத்து வச்சுங்க. படுத்தால தண்ணி விட்டோன்னே தண்ணியை குட்டிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. நம்ம எப்படியும் அன்றைக்கி குளிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வேண்டாம், கடைசி கிணத்துல இருக்க தண்ணி ஏதாவது சளிக்கு இது பிடிச்சிட்டு போகுது, நெக்ஸ்ட் டைம் வந்தால் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே புள்ள கொஞ்சம் பொக்குன்னு ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போய் நீச்சல் அடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒரு குட்டி ஷார்ட்ஸாக கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா படுத்தா வந்து காற்று கீழே பறந்துடும். ஃபஸ்ட்டு கிணத்துல இருக்கிற தண்ணியை ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல இருக்கிற தண்ணியை படுத்தாவை விட ஆரம்பிச்சாச்சுங்க. கிணத்துல இருக்கிற தண்ணிக்கும் படுத்தாவுக்கு கரெக்டாக வந்துருந்ததுங்க. ஃபைனலாக தண்ணி விட்டு பார்த்ததுக்கப்புறமா இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இதில் ஸ்விம்மிங் அடிக்கலான்னு சொல்லி இப்போ ஆசை வருது இந்த வெயிலுக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?